எப்பவுமே இங்கே வந்து கீழே பாருங்க எவ்வளோ பெரிய பள்ளத்தாக்கு. இங்கே விழுந்தா எப்படி இருக்கும். எங்கள் சித்தி தீத்தங்கோடு இருக்கிறேன்னு சொல்லிட்டு வந்தாங்க. எங்கள் சித்தி வந்து எப்பயுமே இந்த கோயிலில் ஃபஸ்ட்டு கும்பாபிஷேகம் எப்போன்னு எனக்கு தெரில. ஏன்னா இந்த கோயிலுக்கு வந்தோம். அப்போ வந்து பத்திரிக்கை கொடுத்தாங்க, நீங்கள் இதில் வந்து கலந்துக்கணும், நீங்கள் வரலன்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. அப்புறம் இந்த கோயிலில் வந்து இந்த ஐயனார் கோயில், இங்கே பாருங்கள் ஐயனார் கோயில். இதான் ஐயனார் சாமி. பார்த்தீங்களா ஐயனார் கோயில எப்படி இருந்துச்சு? அழகாக இருந்துச்சா? சூப்பராக இருக்குல்ல? நல்லா தானே இருக்கு. நல்லா இருக்கா இந்த கோயில்? இந்த கோயிலில் ஃபஸ்ட்டு கும்பாபிஷேகம். இருங்க நான் காமிக்கிறேன். சாமி அங்கே இருக்குது. தீர்த்தங்கோட ஃபஸ்ட்டு எடுக்க வந்தோம். ஐயோ நம்மளுக்கு வர ஃப்ரெண்ட்ஸ் இல்லையே, எப்படி தேடுறதுன்னு கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன். அப்புறமா எனக்கு ஒரு ஃப்ரெண்டு கிடச்சிச்சு. அப்புறமா நாங்கள் வந்துட்டு ஆற்றுல முழுகிட்டு தீர்த்தங்கோடு எடுத்துகிட்டு வந்துட்டோம். அன்னிலேருந்து இந்த கோயிலுக்கு வரதில்லை. இப்போ ஃபஸ்ட் டைம் வரோம். அதனால் ரீல்ஸ் போடலான்ட்டு முடிவு பண்ணியிருந்தோம். இந்த மாதிரி ரீல்ஸ்லாம் போட்டுட்ருப்போம்ல, அதுக்காக இந்த ஐயனார் கோவிலுக்கு வரோம். ஏன்னா இந்த ஐயனார் கோவிலில் வந்து இந்த குதிரை மேலே ஐயனார் சாமியோ உட்காந்துட்ருக்குமா. நைட்டு 12 மணிக்காட்டம் இந்த ஐயனார் சாமி வந்து ஊர்வலமாக வருமா. அப்போ அந்த ஐயனார் சாமி யாராவது தூங்கலைன்னா அந்த ஐயனார் சாமி கொடுமைப்படுத்துமா. அதனால் நம்ம வந்திருக்கோம். அதனால் நான் உள்ளே போய்ட்டு ரீல்ஸ் போடுறேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் திருவள்ளூர்கிட்ட வந்திருக்கோம். நாங்கள் திருவள்ளூரில் காட்டுறேன், இருங்க காட்டுறேன் பாருங்க. இவர் ஃபஸ்ட்டு, இவர் ரெண்டாவது, இவர் மூணாவது, இவர் நாலாவது. பார்த்தீங்கன்னா இதுதான் பாம்பூதுவர். இவர் தான் பாம்பூதுவர். இவர் வந்து ரொம்ப பெரிய இடத்துலலாம் பாம்பூதி இருக்கார். அதனால இவர் பேர் பாம்பூதுவர் அப்படின்னு பேர் வச்சுருக்காங்க. ஓகேவா? இதுதான் பாம்பு பொத்துன்னு நினைக்கிறேன். இதான் பாம்பு பொத்துன்னு நினைக்கிறேன். கன்ஃபார்ம். குதிரைமலை ஏற போகிறேன். வாங்க போகலாம். நடந்து போயிட்டுருக்கேன். வா. இந்த குதிரை மேலே எனக்கு குதிரை மேலே சவாரி போகணுன்னு ரொம்ப நாள் ஆசை.